கூட்டம் அதை வெற்றி என்று கொண்டாடுகிறது. இத்தோடு முடிந்து விட்டது என்று சொல்லுகிறது. இனிமேல் இந்த கொடி பறக்காது என்று சொல்லுகிறார்கள். இனிமேல் கொள்கை உரம் கொண்டவன் எவனும் மக்கள் பணிக்கு வரமாட்டான் என்று எல்லோரும் எழுதுகிறார்கள். சில மாங்கனிகள் பழுக்காமல் இருக்கலாம். அந்த பழுத்த பழங்களை தேடி, கல்லு வச்ச மாம்பழத்தை தேடி பனையூருக்கு சில பறவைகள் இங்கிருந்து பறந்து போகிறது. அவைகள் போகட்டும், மரம் அப்படியே தான் இருக்கும். அந்த மரத்தின் நிழலில் தன்மானமிக்க தமிழர் கூட்டம் கருப்பு சிவப்போடு என்றும் நிற்கும். சொல்லவில்லை, பல மாவட்டங்களில் கொடியேற்றுகிற நிகழ்வோடு முடிந்து விட்டது. சில மாவட்டங்களில் கொடியேற்றி மிட்டாய் கொடுத்ததோடு முடிந்து விட்டது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த இனத்தை பாதுகாத்த தலைவர்களை கொண்டாடுகிற ஒரே மாவட்டம் சென்னை கிழக்கு. அதை வழிநடத்துகிற நம் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், செயல் மறவர், என்னாலும் இயக்கத்தின் செயல்பாவு அண்ணன் PKS அவர்களே. பெருந்திரளாக கூடியிருக்கிற மகளிர் பெருமக்களே, இந்த இயக்கத்தின் நிர்வாக பொறுப்பில் நாற்காலி இருந்தால் பக்குவத்தோடும், நாற்காலி இல்லை என்றால் பொறுப்புணர்வோடும் செயல்படுகிற இங்கே அமர்ந்திருக்கிற நம் இயக்கத்தின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். கலைஞரின் விழாவை கொண்டாடுகிறோம். கலைஞர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், 1968 கடந்த முறை ஒரு கடிதம் வாசித்தேன், அதற்கு அடித்த கடிதம் இது. கலைஞர் சொல்லுகிறார், வென்றவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் இந்த கடிதம் அல்ல, வென்றவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் இந்த கடிதம் அல்ல. வென்றவன் நாற்காலியில் போய் உட்காருகிறான், தோற்றவன் வீட்டில் உட்காருகிறான். ஆனால் தோற்று போன போது சொன்னார், நம் இனமான தலைவர் அண்ணா அவர்கள் நாற்காலியிலே உட்காரவில்லை. அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், நானும் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆனால் மாநகராட்சி தேர்தலில் நாம் தோற்று போயிருக்கிறோம், தோற்று போயிருக்கிறோம். மேயர் பதவியை இழந்திருக்கிறோம். நாம் எதிர்பார்த்த மாமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டம் அதை வெற்றி என்று கொண்டாடுகிறது. இத்தோடு முடிந்து விட்டது என்று சொல்லுகிறது. இனிமேல் இந்த கொடி பறக்காது என்று சொல்லுகிறார்கள். இனிமேல் கொள்கை உரம் கொண்டவன் எவனும் மக்கள் பணிக்கு வரமாட்டான் என்று எல்லோரும் எழுதுகிறார்கள். கருப்பு சிவப்பு பறக்கிற வரை இந்த இனம் மானத்தை காப்பதற்கு தொண்டன் இருந்து கொண்டே இருப்பான். அவன்தான் கருப்பு சிவப்பின் உண்மையான தொண்டன். இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தான். ஒரு செய்தி சொல்லுகிறேன் நண்பர்களே, ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். கூட்டம் கூட்டமாக பனையூருக்கு படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேனே, ஆட்சியில் இருந்த போதும் இங்கே விழா நடத்தி இருக்கிறோம், ஆட்சி இல்லாத போதும் விழா நடத்துகிறோம். அதே கம்பீரமான மேடை, அதே சான்றோர் அவை. நிகழ்வில் பங்கேற்க நம்மையெல்லாம் தலைவர் கலைஞரின் கவியுரை பாட அரங்கத்திற்குள் வந்து கொண்டிருக்கிற கவி பேரரசு ஐயா வைரமுத்து அவர்களை உங்கள் கரகோஷங்களுக்கு மத்தியில் வருக 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 என வரவேற்கிறோம். ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கிறது. ராபின்சன் பூங்காவிலே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களால் நடப்பட்ட அந்த மரம் காய்த்து கனிகள் கொடுத்து காய்கள் கொடுத்து பல கூட்டு பறவைகள் வந்து தங்கி அந்த பழத்தை உண்டு ரசிக்கிறது.
இன்றைக்கு வெயில் காலம், சில மாங்கனிகள் பழுக்காமல் இருக்கலாம். அந்த பழுத்த பழங்களை தேடி, கல்லு வச்ச மாம்பழத்தை தேடி பனையூருக்கு சில பறவைகள் இங்கிருந்து பறந்து போகிறது. அவைகள் போகட்டும், மரம் அப்படியே தான் இருக்கும். அந்த மரத்தின் நிழலில் தன்மானமிக்க தமிழர் கூட்டம் கருப்பு சிவப்போடு என்றும் நிற்கும். ஆகவே தலைவர் கலைஞர் அவர்களுடைய புகழ்பாட சென்னை கிழக்கின் சார்பாக பாசத்திற்குரிய அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை உங்கள் இரு கைகளின் ஒளிகளுக்கு மத்தியில் அன்போடு